இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் முழுவதும் இறைவனின் பராமரிப்பை நீங்கள் உணர்ந்து வாழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். என்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகள் இருக்கின்றன. சில கவலைகள் எளிதில் தீர்ந்துவிடும். சில கவலைகள் மறைவதற்கு சில காலம் எடுக்கும். எல்லாவித கவலைகளும் நம்மில் மன அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றன. நாம் நிம்மதியாக வாழ நினைத்தாலும் பல கவலைகள் நம்மை துரத்தி கொண்டே வருவது இயற்கை. அதிலிருந்து தப்பிக்க நாம் வழி தேடினாலும் நமது நிழலை தொடர்ந்து கொண்டு வரக்கூடிய கவலைகளும் இருக்கத்தான் செய்கின்றன. ஆக கவலைகளை நினைத்து கதறிக்கொண்டிருப்பது நமது முட்டாள்தனம். நமக்கு ஏற்படும் கவலைகளை பற்றிய அச்சத்தை அகற்றி மகிழ்வோடு வாழ நம்மை பயிற்றுவிப்போம். இன்று நாம் வாழும் உலகம் எத்திசையிலும் புதிய புதிய வியாதிகள் உருவாகிக் கொண்டேதான் இருக்கின்றன. குழந்தைகள் கருவறையிலிருந்து வெளிவரும் பொழுதே வியாதியுடன் தான் இந்த உலகத்தை பார்க்கிறது. நமக்கு வரும் பல நோய்கள் என்ன என்பதை கண்டறிய மருத்துவர்கள் கூட அதிக நேரம் செலவழிக்க வேண்டியுள்ளது. இதற்காக நாம் கவலைப்பட்டு கொண்டிருந்தோம் என்றால் நாம் வாழும் குறுகிய காலமும் நிம்மதியாக வாழ முடியாது. எனவே நம்மிடமுள்ள பயத்தை அகற்றி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்முடன் பயணிக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நமது வாழ்வை தொடர்வோம். அப்போது நம் வாழ்வு நலமானதாக அமையும் என்பதையும் புரிந்து கொள்வோம். ஒரு முறை நகரத்தில் வசிக்கும் எலி ஒன்று கிராமத்தில் வசிக்கும் நண்பனை சந்தித்து அதோடு சிறிது காலம் கிராமத்தில் கழிக்கலாம் என்று வந்தது. கிராமத்து எலிக்கு மிகுந்த மகிழ்ச்சி. பட்டணத்திலிருந்து நண்பன் நம்மை தேடி வருகிறார், நல்ல முறையில் உபசரித்து தங்க வைத்து திருப்தியாக மீண்டும் நகரத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று பயங்கர திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தது. நகரத்திலிருந்து எலி வந்து சேர்ந்தவுடன் கிராமத்து எலியோ தனக்கு உணவு இல்லை என்றாலும் கூட பல இடங்கள் வயல்களுக்கு ஓடிச் சென்று நிறைய பயிர் வகைகள், தானிய வகைகள், அரிசி, வேர்க்கடலை, நெல், பயிறு என பலவற்றை சேகரித்து கொண்டு வந்து நகரத்து எலியிடம் கொடுத்து சாப்பிட வைத்தது. அது சாப்பிடுவதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தது. இப்படியே ஒரு வாரம் கடந்தது. பட்டணத்து எலிக்கு சலிப்பு தட்ட ஆரம்பித்தது. கிராமத்து நண்பனை பார்த்து, இது என்ன உணவு? கடித்து அரைத்து சுவையில்லாமல் சாப்பிட வேண்டியுள்ளது. எங்கள் நகரத்தில் அப்படி இல்லை. சுவையான பிஸ்கட், சாக்லேட், பிஸ்தா, ரொட்டி, பீன்ஸ், கேக் என விதவிதமான சுவையான உணவுப் பொருட்கள் கிடைக்கும். அவற்றை சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிட வேண்டும் என்றுதான் தோன்றும். அவ்வளவு சுவையானது என கூறி பெருமை அடைந்ததுடன் கிராமத்து எலியை பட்டணத்துக்கு விருந்தாளியாக வருமாறு அழைத்தது. கிராமத்து எலியும் நண்பன் அழைக்கிறானே என்ற எண்ணத்தோடு தனது நண்பனுடன் பட்டணத்திற்கு சென்றது. பட்டணத்தில் மேசை மேல் வைக்கப்பட்டிருந்த பலவிதமான உணவை பார்த்து வியப்படைந்த கிராமத்து எலிக்கு ஒரே பயம். இதையெல்லாம் சாப்பிட்டு நம் வயிறு என்ன ஆகப் போகிறதோ என்று அச்சம். இந்த எலிக்கு எழுந்த அச்சம் நம்மில் எத்தனை பேருக்கு உள்ளது என்று யோசித்து பார்ப்போம். நம்மிடமுள்ள பயம் தேவையற்றது என்பதை உணர்ந்து பயத்தை விடுத்து வாழ்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் அனைத்திற்கும் பயந்த வாழ்க்கை வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு கடவுளுக்கு நன்றி கூறினீர்களா? தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர்களாக்கியுள்ளார். இன்று நீங்கள் ஆண்டவருக்கு ஏற்புடைய செயல்களை செய்தீர்களா? நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் உங்கள் அருகில் உள்ளோரின் தேவைகளுக்காக இறைவனிடம் பரிந்து பேசினீர்களா? அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள்,
நன்றி செலுத்துங்கள். இன்று நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மற்றவரை குறை கூறினீர்களா? நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு. இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்மை செய்து கொள்வதற்கான ஆற்றலும் நம்மிடமே உள்ளது. இன்று நீங்கள் நீதிக்காக போராடிய நேர்மையாளரை குற்றவாளி என தீர்ப்பளித்து செயல்பட்டீர்களா? நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள். ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை. இன்று நாம் எப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறோம் என்று நம்மையே நாம் திரும்பி பார்த்த வேளையில் பல செயல்கள் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் சில செயல்கள் இறைவனுக்கு எதிராகவும் அமைந்திருக்கும். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என்னிடம் இருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். என்னிடமிருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். நீர் நம்பிக்கைக்கு உரியவராயிருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும். தண்டனை தீர்ப்புக்கு உம்மடியானை இழுக்காதேயும். ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் உமது திருமுன் நீதிமான் இல்லை. எதிரி என்னை துரத்தினான், என்னை தரையிலிட்டு
எனவே என்னுள்ளே என் மனம் ஒடுங்கிப் போயிற்று, என் உள்ளம் எனக்குள் சோர்ந்து போயிற்று. பண்டைய நாள்களை நான் நினைத்துக் கொள்கின்றேன். உம் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன். உம் கைவினைகளைப் பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன். வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் என் உயிர் உமக்காக தவிக்கின்றது. ஆண்டவரே, விரைவாக எனக்கு செவிசாய்த்தருளும், ஏனெனில் என் உள்ளம் உடைந்து விட்டது. என்னிடமிருந்து உம் முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும், இல்லையெனில் படுகொலி செல்வோருள் ஒருவராகிவிடுவே. உமது பேரன்பை வைகரையில் நான் கண்டடையச் செய்யும், ஏனெனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும், ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, என் எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்தருளும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன். உம் திருவுள்ளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும், ஏனெனில் நீரே என் கடவுள். உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. ஆண்டவரே, உமது பெயரின் பொருட்டு என் உயிரை காத்தருளும். உமது நீதியின் பொருட்டு என்னை நெருக்கடியினின்று விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என்னிடம் இருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும், ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். என்னிடமிருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும், ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 34 இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. பதிலுரை பாடல் திருப்பாடல் 23 இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 1 முதல் 16 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலக்கிழார் ஒருவர் தம் திராட்சைத் தோட்டத்திற்கு வேலையாள்களை அமர்த்த விடியற் காலையில் வெளியே சென்றார். அவர் நாளொன்றுக்கு 1 தெனாரியம் கூலி என்று வேலையாள்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சைத் தோட்டத்திற்கு அனுப்பினார். ஏறத்தாழ காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்றபொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதைக் கண்டார். அவர்களிடம், நீங்களும் என் திராட்சைத் தோட்டத்திற்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறத்தாழ 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறத்தாழ 5 மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதைக் கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து, எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சைத் தோட்டத்திற்கு போங்கள் என்றார். மாலையானதும் திராட்சைத் தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம், வேலையாட்களை அழைத்து கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலியை கொடும் என்றார். எனவே 5 மணியளவில் வந்தவர்கள் ஆளுக்கு 1 தெனாரியம் வீதம் பெற்றுக்கொண்டார்கள். அப்போது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களும் ஆளுக்கு 1 தெனாரியமே பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்டபோது அந்நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து, கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள். பகல் முழுவதும் வேலை பளுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கிவிட்டீரே என்றார்கள். அவரோ அவர்களுள் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநீதி இழைக்கவில்லை. நீர் என்னிடம் 1 தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இருவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்கக்கூடாதா? அல்லது நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா? என்றார். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர் என்று இயேசு கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் அனைவரும் மற்றவர்களுக்கு நல்லது செய்து வாழவும் இறையரசை இம்மண்ணில் விதைத்திடவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம்.
அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஆகஸ்ட் 19 புனித யோவான் யூதேஸ். பிரான்ஸ் நாட்டில் நார்மண்டி பகுதியில் வாழ்ந்த இறை பக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 1601 ஆண்டு நவம்பர் 14 நாள் பிறந்தார் யோவான் யூதேஸ். தன் 14வது வயதில் இறை அழைப்பினை உணர்ந்த இவர் கிபி 1623 ஆண்டு பிரெஞ்சு ஆரட்டரி என்னும் துறவற சபையில் சேர்ந்து கிபி 1625 ஆண்டு டிசம்பர் 20 நாள் அருட்குருவானார். சிறந்த மறையுரையாளரான இவர் பாலியல் தொழில் செய்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆண்டவரை அறிவித்து அவர்களின் நல் வாழ்விற்காக பாடுபட்டார். கிபி 1641 ஆண்டு பெண்களுக்காக நல்லாயன் கன்னியர் சபையினை உருவாக்கிய அருட்தந்தை யூதேஸ் அச்சபையின் மூலம் பெண்களின் முன்னேற்றத்திற்கான பணிகளை செய்தார். சிறப்பான மறைப்பணியாற்ற வேண்டுமென்றால் குருக்களுக்கு சிறந்த பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும் என்று கூறிய யூதேஸ் கிபி 1643 ஆண்டு மார்ச் 25 நாள் இயேசு மற்றும் மரியா துறவற சபையினை தொடங்கி குருக்களுக்கு சிறந்த பயிற்சிகள் அளித்தார். திரு இருதய ஆண்டவர் பக்தியில் சிறந்து விளங்கிய அருட்தந்தை யூதேஸ் தம் குருமடங்களில் இருந்த அனைத்து ஆலயங்களையும் திரு இருதய ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார். இயேசுவின் திரு இருதயம் மரியாவின் மாசற்ற இருதயத்தின் ஜெபங்களை கட்டமைத்து திருச்சபைக்கு அர்ப்பணித்த அருட்தந்தை யோவான் யூதேஸ் கிபி 1680 ஆண்டு ஆகஸ்ட் 19 நாள் விண்ணகமடைந்தார். யாரெல்லாம் இயேசுவை அன்பு செய்கிறார்களோ
அவர்கள் மரியாவையும் அன்பு செய்கிறார்கள் என்று கூறி கத்தோலிக்க விசுவாசத்தினை கட்டி எழுப்பிய அருட்தந்தை யோவான் யூதேஸ் அவர்களை திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் கிபி 1925 ஆண்டு மே 31ஆம் நாள் புனிதராக உயர்த்தினார். புனித யோவான் யூதேஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இவ்வுலகில் மனித நேயம் வளர வேண்டுமென்று ஆண்டவரிடம் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் அமைதியாக இருந்து ஆண்டவரின் அருளை பெற்றுக்கொள்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைய தினத்திலே மாதா தொலைக்காட்சிக்காக பல நிலைகளில் உதவி செய்து கொண்டிருக்கின்ற உபகாரிகளுக்காக நாம் மன்றாடுவோமா? எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, இந்த மாதா தொலைக்காட்சி என்ற மாபெரும் கொடைக்காய் நன்றி சொல்லும் நேரத்திலே இதனுடைய பணிகளிலே தங்களுடைய உழைப்பிலிருந்து தங்களுடைய தியாகத்திலிருந்து தங்களால் இயன்றவரைக்கு மேலாகவே உதவி செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உபகாரியும் நினைத்து பார்க்கிறோம். ஒவ்வொரு மாதமும் தங்களது வருவாயிலிருந்து தியாகம் செய்து பண உதவி செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உபகாரிகளுக்காகவும் பல நிலைகளில் உதவி செய்கின்ற அத்தனை உபகாரிகளையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த உபகாரிகளை, இந்த சகோதர சகோதரர்களை நீர் ஆசீர்வதியும் ஐயா. அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் ஐயா. ஆண்டவரே, எனது சீடன் என்பதற்காக ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய பலனை பெறாமல் போகார் என்று சொன்னீரே. இதோ இந்த உமது அன்பு பிள்ளைகள், இவர்களை நீர் ஆசீர்வதியும். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, உமது பிள்ளைகள் இவர்களுக்காய் பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். கண்ணீர் கன